ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேரம் பூலில் நம்ம மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் சில பேர் தெரியும். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம். நான் சூஸ் பண்ணி டிஸ்க்கு பூலு. ஃபஸ்ட்டு பாரிஸ் ஸ்டேஜ். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாரிஸ் ஸ்டேஜ் தான் பார்க்க போகிறோம். பாரிஸ் ஸ்டேஜ்னால் என்னென்னா, அது பாரிஸ் ஸ்டேஜ்னா காமனான மேட்ச். அது வருஷம் நாங்கள் போட்டு காமிக்கிறேன். பாரிஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது காமனான மேட்ச்சு. அது என்ட்ரி ஃபீனா என்னன்னு தெரியுமா? என்ட்ரி ஃபீஸ்னால் நம்மகிட்டக்கு காசுலாம் போகுது தான் என்ட்ரி ஃபீஸ்னு சொல்லுவானுங்க. எங்கே 400 போட்டுக்குன்னா ரிவார்ட்ஸு. நம்ம ஜெயிச்சா 400 கிடைக்கும். இல்லை பாரிஸ் ஸ்டேஜு. நாங்கள் நெக்ஸ்ட்டு மேட்ச் டெல்லி லாங்கியூ பார்க்க போகிறோம். டெல்லி லாங்கியூ அன்காமனான மேட்ச்சு. நாங்கள் சொல்லுவோம் அன்காமனு அந்த டெல்லி லாங்கியூ. அது டெல்லி லாங்கியூ என்ட்ரி ஃபீ 500 தான். அதுக்கு 500 காலியானா 1000. அது 2 பேர் விளாடுறது. இது 500 காலியானா 1000 ரூபாய் மேட்ச்சு. இது அன்காமனு. இதில் 9 அடிக்கணும். நெக்ஸ்ட்டு லண்டன் பார்க்கணும். லண்டன் பார்க் ரொம்ப ரேர் கைஸ். லண்டன் பார்க் மட்டும் ரொம்ப ரேரு. அது ரேரான மேட்ச்சு. இதில் என்ட்ரி ஃபீ 2600. அத்தை நம்மகிட்ட கிடைக்கிறது 500 இல்லை 5000. 5000. நம்மளுக்கு கிடைக்க போகிறது 5000 கைஸ். அது ஒழுங்காக பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் 6 பீஸு இல்லை 9 பீஸ். இல்லை 6 பீஸு இல்லை 9 பீஸு. அடுத்து இல்லை டோக்கியோ பேலஸு. இதுவும் ரேர் தான். டோக்கியோ பேலஸ் ரேர் தான். ஆனால் ஃப்ரீ ஸ்டைலில் இந்த மாதிரி மேட்ச் விளாடு. இந்த மாதிரி மேட்ச்சில் 4000 காலி ஆகும். அடுத்து ரிவார்ட்ஸ் 7500 கிடைக்கும். இப்போ புரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் அனுப்புங்க காய்ஸ். அதுக்கப்புறம் இஸ்தாம்புல் பாசார் எப்பிக்கான மேட்ச்சு. இதில் எவ்வளோ காலி ஆகும்னா 5000 ரூபாய் காலி ஆகும். அடுத்து நம்மளுக்கு கிடைக்கிறது 10000 ரூபாய். நெக்ஸ்ட் மேட்ச் துபாய் ஸ்கை பார்னா அது இதுவும் ரேர் தான். ஆனால் இது 11,000. சில இப்போ 10,000 தான் சொல்லுவானுங்க. 10,000 தான் சொல்லுவானுங்க. இதில் ரிவார்ட்ஸ் நம்ம கிடைக்க போகிறது 20. நெக்ஸ்ட்டு மும்பு. இது ஒரு மேட்ச் ஆக்கலாம். பார்சலோனா பாரடைஸ். இதுவும் எப்பிக்கு தான் இந்த மேட்சும். இது 27,000 காலி ஆகும். இல்லை 50,000 ரூபாய் மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு மும்பை எரினா தான் பார்க்க போகிறோம். மும்பை எரினா ரொம்ப லெஜெண்டரி. மும்பை எரினா லெஜெண்டரி. இதில் காலி ஆகிறது 50,000 தான். நம்மளுக்கு கிடைக்க போகிறது 1,00,000. இது 9 பீஸ் போடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு கெய்ரோ கேலரி. கெய்ரோனா இதுவும் எப்போ லெஜெண்டரி தான். இது நம்மகிட்ட 140,000 தான் காலி ஆகும். அது 250,000 நம்மளுக்கு கிடைச்சிடும். இன்னொன்று சோபாலோ. இங்கே ஒரு மேட்ச் வச்சோம். 1v1 காய் சும்மா பார்க்கடா செஞ்சேன். இதில் என்ட்ரி ஃபீஸ் 170,000 போகும். அடுத்து ரிவார்ட்ஸ் 300,000. நெக்ஸ்ட்டு நியூயார்க் ஸ்கொயரு. அது ஒன்லி லெஜெண்டரி தான். இதுவும் லெஜெண்டரி. நியூயார்க் லெஜெண்டரியான மேட்ச்சு. அதில்
500,000 கிடைக்கும் ஃப்ரீயா. நம்மளுக்கு 208,000 இல்லை 80,000 போகும். அடுத்து லாஸ்ட்டில் வந்து சிங்கப்பூர் பிளாசா தான். இது ரொம்ப மித்திக்கான மேட்ச்சு. இதுக்கு விளையாடுறதுக்கே மித்திக்கு தான். இல்லை 500,000 காலியாகும், 5 லட்சம் காலியாகும். எவ்வளோ கிடைக்கும்னா 1 மில்லியனு, ஒரு கோடி கிடைக்கும். உனக்கு இவ்வளோ மேட்ச் பற்றி தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டிஸ்கு புல் பாட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து பிளேஸ் ஃப்ரீ ஸ்டைல் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பாரிஸ் ஸ்டேஜ். இதுவும் அதே தான். 400 இல்லை 6 பீஸு 9 பீஸ் தான். இது ஃபஸ்ட்டு காமனு, இது அன்காமன், இது வந்து ரேர், இது எப்பிக், இது எப்பிக்கு, இது லெஜெண்டரி, இது லாஸ்ட்டில் வந்து மித்திக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் தெரியுதா? மேட்ச் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டு நினைப்புங்க. அடுத்து இன்னொன்று வேறு பார்க்கணும் காய்ஸ், மண்டுட்டேன். லக்கி பாக்ஸ்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை ஃப்ரீ லிவாஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏதாவது லக்கி பாக்ஸில் வந்து நம்ம ஏதாவது சூஸ் பண்ணோம் விளையாண்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் தோற்றுருவோம். ஏன்னா இதில் கண்டிப்பாக பாம்பு இருக்க கூட சான்ஸ் இருக்கும். தோட்டுட்டேன். காய்ஸ் இப்போ தான் தோட்டு போகும்னு. இப்போ இது முடியாது கண்டிப்பாக. லீவ் வித் ரிவார்ட்ஸ், கீப் பிளேயிங் லீவு. நம்ம இப்போ பிரான்ஸ் செஸ்ஸை தொடக்கணும். இன்னமும் ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் கட்சிக்கிற அர்ஜுன்னு. இது 280,000 கொடுக்கணும். அந்த காசு இல்லை. வெயிட் பண்ணுங்கக்கா. இப்போ பார்க்குறோம் எக்யூப்மெண்ட்ஸ் போய் பார்ப்போம். என்ன கட்சிக்கிறேன் எனக்கு காய்ஸ் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ பக்ஸில் போயிடுவோம். இது கட்சிக்கிறேன் எனக்கு. இப்போ ஷாப்புக்கு போயிடுவோம். ஆவத்தர் இது கட்சிக்குது. காய்ஸ் வருஷம் லீவ் பண்ணி நம்ம இப்போ திருப்பியும் கேரம் பூலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். மினி கிளிப்புன்னு இதுதான் கேரம் பூலுக்கு வந்திருக்கோம். நம்ம திருப்பியும் லக்கி பாக்ஸ்னால் அதுக்குள்ளே பாம்பு இருக்கும் கண்டிப்பாக. நம்ம அதை தெரியாமல் சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தோற்றுருவோம். அது 20 டைமண்ட்ஸ் கொடுத்தா ரிவைவ் பண்ணணும். டைமண்ட்ஸ் கொடுத்து தான் ரிவைவ் பண்ணணும். இல்லைன்னா ஆக்ட் பண்ணி அது முடியலைன்னா டைமண்ட்ஸ் கொடுக்க முடியலன்னா திருப்பி விளையாடவே முடியாது. ஒருத்தர் சென்ட் படிக்கையா எனக்கு. இப்போது பிரான்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டார்ட் அன்லாக். இன்னும் 7 செகண்ட்ஸ் தான். இப்போ ப்ளே ஸ்டாண்டர்ட் தான். இது 10 கொண்டாச்சு அப்கிரேட் பண்ணிடலாம் நம்ம. அப்கிரேடா? இப்போலாம் ப்ளே ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் பண்ணிக்கோ. இதுக்கும் ஒன்று தான். இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. நானும் ஒரு மேட்ச் விளாண்டு காமிக்கிறேன். எனக்கு மற்ற மேட்ச்லாம் இங்கே விளாட முடியாது. இல்லைன்னா ஈஸியாக தோற்றுடுவேன் மற்ற மேட்ச்சில். அது காசுலாம் காலி ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ளே ஃப்ரீ ஸ்டைலு. ஃபஸ்ட்டு பாரிஸ் ஸ்டேஜ் தான் விளையாட போனேன். அது ரொம்ப காமனு. நாங்கள் ஒருத்த கூட விளையாட போகிறேன். இப்போ நான் தான் அடிக்க போகிறேன். அடிக்க முடியலனால பாரு இவனே அடிக்கிறியான்.
நானே அடிப்பேன் கண்டிப்பாக. அவன் ஈஸியாக அடிச்சிட்டியா? அவனால் அடிக்கவே முடியல காய்ஸ். நானும் அடிக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு கேரம் விளையாட தெரியாது. இப்போ அவன் அடிக்கிறியான் பாரு. எப்படி ஃபோர்ஸ்டாக அடிக்கிறேன் காய்ஸ். எஸ் நான் அடிச்சிட்டேன் காய்ஸ். இன்னொன்று எஸ் மல்டி ஷாட் பண்ணிட்டேன். நான் தான் ஜெயிப்பேனே கண்டிப்பா. போச்சு, அவனை அடிக்க போறியான். இவன் அடிச்சிட்டியான். 40 போயிட்டியான். எனக்கு 2 ஆயிடுச்சு கண்டிப்பா. போச்சுடா, எனக்கு போயிடும். இல்லை 9 பீஸ் தான், இல்லை ஒட்லி 6 பீஸ் தான் காமன்னால். இதுமாரி அன்காமன்லேருந்து 9 பீஸு கண்டிப்பாக வரும். கிடச்சிச்சு எனக்கு. தொண்ணூறு வந்துட்டேன். அடுத்து 115 வர போகிறேன் நான். அவன் தான் ஜெயிக்கிறியான். உனக்கும் உண்மையான கேரம் விளையாட நினச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் அனுப்புங்க. ஒன்று அவனுக்கு 50 தான் கிடச்சிக்குது. அவனுக்குலாம் 1 பாயிண்ட் கிடையாது. நல்லா அடிக்க முடியல காய்ஸ். ஈஸியாக அடிச்சிடுவியான். அவனால் அடிக்க முடியல. நூற்றி 10க்கு அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் கிடச்சிடும். அப்போ நான் வின்னர். எனக்குன்னா ரெட் காயினு. அவனால் ஜெயிக்க முடியாது. ஒருத்த கூட நான் விளையாண்டு காமிக்கிறேன். என்னால் முடியும் கண்டிப்பாக. இன்னும் அவன் ஒன்றும் அடிக்கூடாது. அவனை அடிக்கல. போச்சு, ஃபவுல் அடிச்சிட்டேன் நான். இதான் இப்படி தான் ஃபவுல் அடிப்பாங்களே. கஷ்டப்பட்டு நான் 100 போயிட்டேன். இப்படிலாம் 80 ஆயிடுச்சு. அவன் இனிமேல் காயினே போட முடியாது அவனால். அவனை போய் ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது காய்ஸ். 100 கட்சிட்டு எனக்கு. திருப்பி 80 அடிக்கிறது. நான் அடிப்பேன். அச்சிட்டியாம நான்டா பக்கத்தில் வந்துட்டேன். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன் காய்ஸ். நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி விக்டரி டெஸ்ட் வாங்கிட்டேன். வெயிட் காய்ஸ், இது 2 ஆட் தான் வந்துக்குது. இப்போ விக்டரி டெஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் ஜெயிச்சனால விக்டரி டெஸ்ட் இதுலேயும் ஆட் பார்க்கணும். காய்ஸ் இல்லை பசில் பண்ணணும். ஏதாவது ஆட் வந்துச்சுன்னா நீங்கள் பசில் பண்ண முடியும் உங்களால். உங்களுக்கும் இந்த மாதிரி கேரம் போர்டு உண்மையான கேரம் போர்டு விளையாட முடிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டுக்கு அனுப்புங்க. எனக்கு காய்ஸ் நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். பார்த்தியா, எனக்கு அந்தளவுக்கு முடியுது.
எனக்கு இப்போ தான் 26 இருக்குது. இப்போ ஆட் பார்க்க போனேன். காய்ஸ் இப்போ தான் நாங்கள் ஒரே நேரத்தில் ஜம்ப்ஸ் கிடச்சிச்சு. எக்யூப்மெண்ட்டுக்கு போயிடுவோம். சன்சைனா இன்னும் ஒரு பாஸ் ஜெயிச்சாலே போடும். ஜாக் பாட்டா சரி ஸ்பின்னே பண்ணிடலாம் காய்ஸ். ஆட் பேக் காய்ஸ் இப்போ தான் 2 ஆடும் முடிஞ்சிச்சு. ஜாக் பாட்டை ஸ்பின் பண்ணால் ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பாக. எத்தா ಇಲ್ಲಿ 30 ஜிம்ஸ் இருக்குல்ல. ஒரு ஜிம்ஸ் கிடச்சிச்சு. அது போய் டெய்லி மிஷனு. சினிமா பாட்டி வந்து லெவல் 5ங்க. இல்லை பாருங்க லெவல் 4 ஒரு லெவல் கிடச்சாச்சு பரவாயில்ல. காய்ஸ் நாங்கள் வந்து இப்படி ஈஸியாக ஜெயிட்டில் இருக்குது. லிக்கிறதுக்கு லெவல் 4 தான். லெவல் 5 வந்தால் ஜாக் பாட்டி விளாட்லாம், சினிமா பாட்டி விளாட்லாம். இப்போது நாங்கள் திருப்பி விளாட போகிறோம். கேரம் போயிடுவோம். பாரிஸ் ஸ்டேஜ் திருப்பி ஒருத்த கூட தான் நான் விளாட போனேன். அதில் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? அது 115 வேணும். அவனை ஃபஸ்ட்டு போட்டுற மாட்டியா? நான் ஃபஸ்ட்டு போட்டாச்சு பரவாயில்ல. அவனை போடல. போச்சுடா. காயின் மிஸ் பண்ணிட்டேன். போட்டுட்டான் அவனை. அவனால் போட முடியாது. என்னால் அது போட முடியல காய்ஸ். எனக்கு போட தெரியல. நல்லா ஃபோர்ஸ் வச்சிடலாம். அப்புறம் இப்போயே ஒரு காயின் பட்டாச்சு. ஃபவுல் போட்டுட்டேனோ. இது கூட எஸ் எஸ் 30 கச்சிச்சு. அவனுக்கு 10 தான். 40 கச்சிச்சு. எனக்கு 3 கச்சாச்சு பரவாயில்ல. காய்ஸ் அவன் ஃபவுல் போட்டுட்டா. காய்ஸ் அவன் ஃபவுல் போட்டா தெரியுமா? இப்போ நான்டா எனக்கு பண்ணலாம் 100. மற்றதுக்கெலாம் ஆடு காமிக்கல. ஏன்னா மற்றதுலாம் வீடியோவாக தான் ஓடுது. மற்ற ஆடுக்கெலாம் வீடியோ தான் ஓடுது. கைஸ் இந்த பசில் தான் வந்துருக்குது. ஈஸியாக பண்ணிட்டேன். 50 காயின்ஸு. ஐயோ லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் வேணுமே எனக்கு. 9 ஜெம்ஸ் வேணும். சரி கலெக்ட் நவ் ரிவார்டு. இதுக்கு ஆட் தான் பார்க்கணும். இதுக்கு லெவல் 4 வரணும். இதுக்கெலாம் டெய்லி மிஷன் ஸ்ட்ரீக் ஆஃப் ஸ்ட்ரைக்கரா? இந்த அப்டேட் என்ன அப்டேட் ஆக்கலாம்? இது டெய்லி மிஷனா? இதோ நான் விளையாடுறேன் டெய்லி மிஷன்.
இப்போ பண்ணுறேன் இந்த கேமை. இப்போ ஹலோ டெய்லி மிஷன்ஸா ஸ்பெண்ட் ஜெம்ஸு எப்படி ஸ்பெண்ட் ஜெம்ஸ் எக்கிப் ஒன் பக்கு வாட்ஸ் ஐடியா எனக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பெண்ட் ஜெம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதானே காய்ஸ். இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு இன்னொன்று எவெண்ட்ஸு இந்த பாசாரு இன்னும் பண்ண முடியாது. டிக்கெட்ஸா பாக்கெட் எஃபெக்ட்ஸு கைஸ். இந்த மாதிரி லக்கி பிளாக்ஸ்லாம் விளையாட முடியாது. நோ நேம் கேரம் கிரிக்கெட்டா இதுக்கு லெவல் 5 இதுக்கு லெவல் 5 இதுக்கு லெவல் 5 இதுக்கு லெவல் 5 எல்லாத்துக்கும் லெவல் 5ஆ காய்ஸ்? இதான் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க. அடுத்ததான் நாங்கள் வந்து கேரமில் ஜெயிச்சுட்டு ஒரு லெவல் வந்தோடனே சொல்லட்டா? பாய். இதான் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க. தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய்.